திருச்சிற்றம்பலம். தெய்வ சேக்கிழார் பெருமான் துதி. தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி, ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரிந்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. குருவருளையும் திருவருளையும் மனம் மெய் மொழிகளால் வணங்கி மகிழ்கிறேன். அடியேன் கலைச்செல்வி. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை என்று தெளிந்து சிவத்தை உணர்ந்து சைவ சமயத்தின் அன்பு பக்தி நெறியை வளர்த்தவர்கள்தான் நாயன்மார்கள். என்றும் நிலையாகவும் எப்போதும் மெய்யாகவும் விளங்கும் பரம்பொருளை வாழ்வின் பொருளாக கொண்டு சரியை, கிரியை, யோகம், ஞானம் முதலிய வழிகளின் மூலம் வீடு பேறு அடைந்த சிவநேச செல்வர்கள்தான் சேக்கிழார் பெருமான் போற்றும் 63 நாயன்மார்கள். அம்மாண்புமிகு அடியார்கள் வாழ்ந்த காலத்தே நாமும் புல்லாகவோ பூடாகவோ புழுவாகவோ ஏதோ ஒன்றாக பயணித்திருப்போம். இப்பொழுதோ திருவருளின் கருணையினால் ஆறறிவு பெற்ற மானிட பிறவி பெற்று அந்த சிவனடியார்கள் பெற்ற பெரும் பேற்றினை பெற போகிறோம். அறிந்து தொட்டாலும் அறியாமல் தொட்டாலும் நெருப்பு சுடும் என்பது போல் இறைவனோடு தினம் உறவாடும் பழக்கம் வழக்கமாகும் போது நம்மையும் அறியாமல் நமது ஆன்மா மேன்மை நிலைக்கு உயர்த்தப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரிய சிவபெருமானின் திருவடியை அடைந்த 63 நாயன்மார்கள் ஒருவரான 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சுந்தரமூர்த்தி நாயனார் திரு தொண்டர் தொகை என்னும் திருப்பதிகத்தை பாடினார். வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்ற இத்திருப்பதிகத்தின் முதல் அடியை சிவபெருமானே எடுத்துக் கொடுக்க 63 நாயன்மார்களையும் 9 தொகை அடியார்களையும் விளக்கி பாடியுள்ளார். இப்பாடலை ஆதாரமாக கொண்டு 11ஆம் நூற்றாண்டில் திருநாரையூரில் அவதரித்த நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் அந்தாதி என்னும் 89 பாடல்கள் அடங்கிய நூலினை இயற்றினார். இப்பாடல்கள் மூலம் நாயன்மார்களின் பிறந்த ஊர், வாழ்க்கை குறிப்புகளை கொடுத்ததோடு சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் அவரது தாய் தந்தையரான இசைஞானி சடையனார் ஆகியோரையும் இணைத்து 63 நமக்கு வழங்கியுள்ளார். 12ஆம் நூற்றாண்டில் குன்றத்தூரில், அதாவது தற்போதுள்ள சென்னை மாநகரில் அருள்மொழி தேவர் என்ற பெருமகனார் அவதரித்தார். சேக்கிழார் என்பது அவரது குடிமரபின் பெயராகும். தமது குடிவழியில் மிகவும் சிறந்து விளங்கியதால் அவரது குடிபெயராலேயே சேக்கிழார் என்று சிறப்பாக அழைக்கப்பட்டார். இவரே திருத்தொண்டர் தொகை, திருத்தொண்டர் அந்தாதி என்னும் நூலினை ஆதாரமாக கொண்டும் முதல் 7 திருமுறைகளை ஆழமாக படித்தும் திருத்தொண்டர் புராணத்தை 4281 பாடல்களில் நாயன்மார்களின் வரலாற்றை எழுதினார். இந்நூலே பெரிய புராணம் என அழைக்கப்படுகிறது. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழ எடுத்து நேசம் உய்ய திரு தொண்டர் தொகை முன் பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் என்கிறார் சேக்கிழார் பெருமான். இந்த பெரிய புராண கதை பிறந்ததே ஒரு சுவாரஸ்யமான பின்னணியில்தான். அது என்னவெனில், சேக்கிழார் சோழ அரசவையில் முதல் அமைச்சராக இருந்தார் என்பது நாம் அறிந்ததே. ஆனால் அரசவையில் அவர் செய்த செயற்கரிய செயலைத்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். அனபாய குலோத்துங்க சோழன் அரியணை ஏறியதும் அரசியல் பகைவரை எல்லாம் சிறை நீக்கி விடுதலை செய்து தன் நாட்டை அமைதியாகவும் நீதி நெறியோடும் அரசாள தொடங்கினான். சேக்கிழாரின் அறிவு ஆற்றலையும் நல்ல பண்புகளையும் தமிழ் புலமையும் அரசியல் திறமையையும் கண்டு அவருக்கு செங்கோல் ஓச்சும் தலைமை பதவியையும் உத்தம சோழ பல்லவர் என்ற பட்டத்தையும் கொடுத்தான். ஆனால் அந்த சோழ மன்னர் கலாரசிகன், கலைகளிலும் கேளிக்கைகளிலும் பொழுதை போக்கினான். 5 பெரும் காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணியை அதன் தமிழ் இனிமைக்காக மீண்டும் மீண்டும் படித்து லயித்தான். அது போன்ற வேறு பல காவியங்களை படிப்பதிலும் கதைகள் கேட்பதிலும் சோழ மன்னன் பெரிதும் ஈடுபட்டான். வாழ்க்கையில் சிருங்கார ரசம் ஒன்று மட்டுமே பிரதானமல்ல, மற்ற ரசங்களும் இருக்க வேண்டும் அல்லவா?
அவற்றிற்கு அடிப்படையாக பக்தி சுவையே பிரதானமாக இருக்க வேண்டும் என்று சேக்கிழார் கருதினார். அதனால் ஒரு நாள் சேக்கிழார் சோழ மன்னரிடம், மன்னரே, நீர் படிக்கும் அவகதைகள் இம்மைக்கும் ஆகாது, மறுமைக்கும் உதவாது. சிவகதைகள் இருக்க அவகதைகளை ஏன் படிக்கின்றீர் என்று கூறினார். அதை கேட்டதும் அனபாய சோழன், நான் படிப்பது பயனில்லாத அவகதை என்பீராகில், இம்மைக்கும் மறுமைக்கும் உறுதியளிப்பதாக நீர் குறிப்பிடும் சிவகதை என்பது என்ன? இவ்வுலகில் அக்கதைகளை சொன்னவர் யார் என்ற விவரத்தை சொல்லும் என கேட்டான். அதற்கு நம் சேக்கிழார், சோழ பேரரசே, நம் சிவபெருமானுக்கு அடியார்களாக விளங்கிய திரு தொண்டர்களின் வரலாறுகளைத்தான் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். அத்தொண்டர்களின் செயற்கரிய செயல்களையும் பெருமைகளையும் நம்பியாரூர் ஆன சுந்தரமூர்த்தி நாயனார் திருப்பாட்டாக பாட ஆரம்பிக்கும் போது, அம்பலத்தில் நடமாடும் நம் இறைவனே தில்லைவாழ் அந்தனர்த்தம் என்று பாடலுக்கு முதலடி எடுத்துக் கொடுக்க 11 பாடல்களை கொண்ட திருத்தொண்ட தொகை என்னும் நூலை சுந்தரர் எழுதினார். அந்நூலுக்கு திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் பொருள் விரித்து கூற, நாரையூர் நம்பியாண்டார் நம்பி என்பவர் திருத்தொண்டர் திருவந்தாதியை ஏற்றினார். திருமுறை கண்ட ராஜராஜ சோழர் மற்றும் சிவாலய முனிவர்கள் அந்நூலை மிகவும் பாராட்டி உலகில் விளங்க செய்தார்கள் என்று எடுத்து கூறினார். அத்திரு தொண்டர்களின் தூய கதைகளை எனக்கு விவரித்து சொல்ல வேண்டும் என்று சோழ மன்னன் கேட்க, பக்தி சுவை பெருக சேக்கிழார் கதைகளை சொல்ல சொல்ல சோழ மன்னன் நெஞ்சுருகி போனான். இந்த சிவனடியார்களின் வாழ்க்கை வரலாற்றை ஒரு பெரும் காவியமாக ஏற்றி இந்த உலகிற்கு தந்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். உடனே அவர் தில்லை நகரான சிதம்பரத்தை நோக்கி பயணம் சென்றார். சிவகங்கையான தாமரை குலத்தில் தீர்த்தமாடி நடராஜ பெருமாளிடம் உள்ளம் உருகி வேண்டினார். இறைவா, உன் அடியார்களின் வரலாறுகளை காவியமாக பாட பொறுப்பேற்று உள்ளேன். அதற்கு நீரே பாடலின் முதலடி எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்று வேண்டியதும் உலகெலாம் என்ற சொல் வானில் வாக்காக ஒலித்தது. சேக்கிழார் இறைவனை வணங்கி சென்று ஆயிரங்கால் மண்டபத்தில் தவ நெறியோடு அமர்ந்து இறைவனின் திருவருளோடு, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவு உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று ஆரம்பித்து பெரிய புராணத்தை எழுதி முடிக்கிறார். இதையெல்லாம் அறிந்து அனபாய சோழ மன்னன் தில்லை நகருக்கு வந்தான். தன் அமைச்சரான சேக்கிழாரின் தவப்புலிவை கண்டு தலைமீது கை குவித்து வணங்கினான். அப்போது, வையம் காக்கும் வளவனே, உலகெல்லாம் என்று நாம் அடியெடுத்து கொடுக்க சேக்கிழான் நல்லதொரு புராணமாக ஏற்றியுள்ளான், அதை நீ கேட்பாயாக என்று அதோடு ஒரு சிலம்பொலியும் எழுந்தது. மன்னன் மனம் மகிழ்ந்து அன்பர்களெல்லாம் விரைந்து வந்து காவிய கதைகளை கேட்டு இன்புறுக என்று அழைப்பு விடுத்தான். சிவபெருமானுக்கு உகந்த திருநாளும் ஞான சம்பந்தர் அவதரித்த திருநாளாகிய சித்திரை மாதம் திருவாதிரை தினத்தன்று சேக்கிழார் தம் புராணத்தை அரங்கேற்றினார். தம்முடைய கதை பிரசங்கத்தை மறு ஆண்டு அதே சித்திரை திருவாதிரை தினத்தன்று முடித்தார். வேத விற்பனர்கள் பெரிய புராண நூலை சிவ மூல மந்திரங்களால் பூசனை செய்து அந்நூலை 5வது வேதம் என்று கூறி பெருமைப்படுத்தினார்கள். இவ்வாறு அரங்கேறிய பெரிய புராணம் சைவ திருமுறைகளுள் 12ஆம் திருமுறையாக விளங்கியது. சைவ சமயத்திலே சிவனருள் வழியிலே அறம் வளர்த்த சிவன் அடியார்களில் முக்கியமானவர்கள் 63 நாயன்மார்கள். அவர்களுள் வேளாளர், வேதியர், வேடர், வேந்தர், வணிகர், வண்ணார், குறுநில மன்னர், குயவர், மருத்துவர், மாவிரதர், பாணர், சாணார், சாலியர், செக்கர், சிவயோகியர், செம்படவர், இடையர், இருமூவர் என பலவேறு குல மரபுகளை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சிவநெறியிலே ஒன்றுபட்டவர்கள். ஒரு சில காவியங்களில் உலகியலை மட்டும் காணலாம், சில காவியங்களில் உயிரியலை மட்டும் காணலாம், சில காவியங்களில் கடவுள் இயலை மட்டும் காணலாம். ஆனால் பெரிய புராணத்தில் மட்டும்தான் இம்மூன்றையும் காணலாம். உலகியலால் இன்பம் செழிக்கும், உயிரியலால் அன்பு தடைக்கும், கடவுள் இயலால் அக வாழ்வு மலரும். பெரிய புராணத்தை படித்தாலோ கேட்டாலோ நாம் இன்பம் பெறலாம், அன்புணர்வை பெற்று அகம் மகிழலாம்.
அன்புடைமையையும் அருள் இயல்பையும் திருத்தொண்டையும் பொது உடைமையாக கொண்ட பெரிய புராணம் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கம்யூனிஸ்ட் நாடான ருஷ்யாவிலும் இந்நூல் ருஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு அந்நாட்டு மக்களால் படித்து பாராட்டை பெற்றுள்ளது. நம் மொழியில் மலர்ந்த முதல் இலக்கிய நூலை நாமும் படிக்கலாம். சேக்கிழார் தம்முடைய காவியத்தை மா கதை என்றே குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய பெருமை வாய்ந்த 63 நாயன்மார்களின் கதையை நம் சங்கரின் கீதை யூடியூப் சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதையாக கேட்டு இன்புறப் போகிறோம். வாருங்கள் நண்பர்களே, கேட்கலாம், மகிழலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.